என்ன செஞ்ச அதை செய். இதுக்கு மேல நீ அழகை பத்தி பேசக்கூடாது. எல்லாரும் கூடி கூடி பேசிக்கிறாங்க. இந்த பக்கமெல்லாம் இருக்கிறவங்க சினேக்கா மாதிரியே இருக்கிறேன். இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் செம்பரன் மாதிரியே இருக்கிறேன். என் அழகான அழகுக்கும் மத்தளகார பொழுதுக்கும் புகழ் புகழ் கருப்பு தான் எனக்கு பிடித்த கலரு. கருப்பு தான் எனக்கு பிடித்த கலரு. அவன் கண்ணு ரெண்டு என்ன மைக்கு தவுத்து தாத்துட்டாள். கருப்பு தான் எனக்கு பிடித்த கலரு. நல்லா மத்த அடிச்சிருந்த மாதிரி ஏன் மறுபடியும் அதே மாதிரி டன் டனக்கா டன் டனக்கா டன் டனக்கா. காடி குடிச்சாதான் நல்லா இருக்கு. தொடர்ந்து யானை கருப்புதான், யானை குச்சி கருப்புதான், யானை துதியும் கருப்புதான். நான் ஒரு சிந்து சாக்கடை பொந்து நாத்தம் ஒரு கலைஞர்.
போய் பண்ணு. பால் குடிச்சிட்டா சிங்கிட்டான் சிங்கிட்டான் மஞ்ச கலர் சிங்கிட்டான் பச்சை கலர் சிங்கிட்டான் மஞ்ச வெள்ளை சேலையாம் வசதியான சேலையாம் வாங்கி கொடுத்து சேலை சிங்கிட்டான் சிங்கிட்டான் சேலைக்கெல்லாம் தொங்கிட்டான் தொங்கிக்கெல்லாம். சரி சரி உங்களோட எனக்கு என்ன பேச்சு? ஆமா ஆமா நான் எங்க அப்பா கிட்ட போறேன். கோபக்கார மச்சானும் இல்லை என் மச்சான் கொடுமை செய்யற மச்சானும் இல்லை. சிரிச்சிருவா முறைச்சிருவா சிரிச்சிருவா முறைச்சிருவா சின்ன சின்ன சேவை செய்வான் தள்ளி போட்டு வந்ததும் இல்லை என் மச்சான் இவன் சாதுமான போத மீறி இருக்கும். மூடிட்டு இருக்கு. நீ விட்டா தானே. சரி சரி உங்களோட எனக்கு என்ன பேச்சு? நான் எங்க அப்பா கிட்ட போறேன். எங்க அப்பா பாத்தீங்களா? மருந்து குடிச்சு விட்டாளா அதே தெரியலையே. நான் சூடான மோகினி அப்பா இல்ல பாட்டோட வந்துக்கிறான். டே அப்பா மாவளையா டே ஓலப்பா உடம்புக்கு தெரியல பாஞ்சு நாளா புள்ள ஓயப்பா மகனே டே நெப்பு கட்ட கூதி அப்பா குடல் மட்டும் தான் கேக்குது. யாரு அண்ணா அண்ணா இல்ல குடல் மட்டும் தான் கேக்குது. நத்தல்லாம் இல்லடா குடல் மட்டும் தான் கேக்குது. அர்த்தம் இல்லையா? அத சண்டால இந்த அக்கே மகளே அது கரெக்ட்டா ஆமா மகளே அப்போ மகளே அப்பா மகளே அப்பா மகளே மகளே பாப்பா என்ன பண்ற அந்த மனுஷன அவர் சோறு வரி முடிக்கிறார். ஹாய் குலாபி பால் குடிக்கிறியா? அந்த பால் குடிச்சா கண்டாரோட பிள்ளைங்க அங்க இருக்குது அங்க இருக்குது பாடா. ஏப்பா மனுஷனா நீ? ஏமா அவரு தூங்குறாரு எழுப்பிடலாம்னு பார்த்தா கவுக்குடு தோறக்குறாரு. என்னப்பா நாளைக்கு என்ன பண்ணுவாரு சொல்லு பாரு. மகளே அப்ப கட்டி கொடுத்தீங்க கட்டி கொடுத்தீங்க உன் கருமாந்தரை எடுத்து. ஆமா என்ன பின்னாடி இடமாயிருச்சா? கோபீரம்மா எல்லாம் சேர்ந்து ஆமாம்மா அப்பா சாமி போகல அவளே இந்த அழகான பிள்ளைய எங்கடப்பா கல்யாணம் கட்டி கொடுத்த? பக்கத்துல கட்டி கொடுத்தா பொழுதுனிக்கு வந்துருவேன் சொல்லி அக்கறையில கட்டி கொடுத்தாய். நீ நக்கரையில கட்டி மட்டார கொடுத்த அக்கறையில அக்கறையில கட்டி கொடுக்கறப்ப சீரு என்ன கொஞ்சமா நஞ்சமா எதுவுமே செய்யல. பவுல் பவுடா அடிப்படுவாய். சொல்லுப்பா கொஞ்சமா நஞ்சமா ஒன்னா ரெண்டா வண்டி வண்டியா 7 வண்டி ஓட்டி விட்டாய். என்ன ஏறுவா அடையாப்பா அண்டா குண்டா பண்டம் பாத்திரம் பெட்டு சீரா பிரிச்சு இப்படி வண்டி வண்டியா ஓட்டி விட்டாய். இந்த நேரத்துல கோவிந்தா பொறுமை பொறுமை எறும்பு கொண்டு அப்பா அது மட்டுமா கிடாவிலே 3 கிலா போட்டேன். பண்ணுகிறியா அடியாப்படா நகப்பா அது மட்டுமா ஆடு கொடுத்தேன் மாடு கொடுத்தேன் கோழி கொடுத்தேன் குஞ்சு கொடுத்தேன். உன் குஞ்ச வாங்கி நான் என்ன பண்றேன்? கோழி குஞ்சுப்பா அதெல்லாம் கொடுத்தேன். அது மட்டுமா 7 எறும்பு ஓட்டி விட்டேன். இத்தனை ஓட்டி விட்டுலாம். இந்த நிலத்துல வந்துக்கிறீங்க ஏமா என்னமா காரணம்? அப்படா என்னத்தை சொல்லுறது ஏதுன்னு சொல்லுறது எதுவுமே சொல்லாது. ஏங்க அந்த 108க்கு போன் பண்ணுங்க. என்ன ஒட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டு கிடக்கும் போனதுக்கு அப்பா பாப்பா இது என்னது சொல்றது ஏது சொல்றது சோழ கதை எப்படி அப்பா சொல்றது?
வாயிலத்தாம்மா இந்த கொச்சிலியா சொல்லுவாங்க. சொல்லு. அப்பா ஆ, ஆ. என கட்டி குடுக்கையிலே ஆமா ஆட்டை கொடுத்தேன், மாட்டை கொடுத்தேன், ஆமா சாமி. கோழி கொடுத்தேன், குஞ்ச கொடுத்தேன். எந்த குஞ்சு நீ ஒரு பெரு விசாரி கோழி குஞ்சு ஆமா, ஆமா, ஆமா. இத்தனையும் கொடுத்து அது எப்படி? அவன் நல்ல மனுஷனை நினைச்சு கட்டி கொடுத்தேன் புண்டவாய் அப்பா. ஏய் வாய் ஏம்மா? அப்படியே இருக்குது. இந்த பெருஞ்சாதி குஞ்சுக்கு தலை எப்படி தலை மட்டும் இவ்வளவு பெருசு இருக்கு. அது ஏன்னு கேளு. காட்டு பக்கம் போய் உட்காந்தேன். உட்காந்த இடத்துல செங்கோடவை கடிச்சு பிடிச்சி. கோழி குஞ்சு தலையவா அப்பா. ஆட்டை கொடுத்தேன், மாட்டை கொடுத்தேன், ஆமா. கோழி கொடுத்தேன், குஞ்ச கொடுத்தேன், கோழி குஞ்சுன்னு சொல்லுமா? இத்தனையும் கொடுத்து ஆமா. அவன் நல்ல மனுஷன்னு நினைச்சு என்ன கட்டி கொடுத்தே அப்பா. ஆமா சாமி. என்ன கட்டிக்கிட்டு போனவன் ஆ, ஆ. 1 மாசம் நல்லா வச்சிருந்தா, 2 மாசம் நல்லா வச்சிருந்தா, அப்புறம் அவன் போடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டான். கொடுக்கறதே அதுக்கு தானே. நெப்பு கட்ட கூதி என்ன அதுக்கு தானேங்கிற என்ன என்ன போடுறான்? அப்படி கிடையாது, அதுக்கு தானேங்கிற வாய் அப்படி காட்டாத. அரிசி ஆட்டமா மாட்டோம். அவன் என்ன போடுறான்? என்ன போடுறான்? தண்ணி போடுறான். என்ன தண்ணி போடுறான். தண்ணி போடுறானா? ஆ. பக்காடா ஓடிய உண்டாக போட்டா நீ எங்க அப்பா ரொம்ப கோபக்காரனா வச்சே, நான் தெரியாம சொல்லி பண்ணினேன். அப்பா. டேய் அப்பா. டேய் அப்பா இருப்பா. நீ ஒரு வாரமா இல்ல நான் பாத்துக்கறேன். டேய் அப்பா இருப்பா. நீ வாரமா இல்ல நான் பாத்துக்கறேன். நீ வாரமா இல்லவா? ஏன்டா வக்கால ஓடி? அப்பா இரு. நீ வாரமா இல்லவா நான் பாத்துக்கறேன். நீ வாரமா இல்லவா? பொண்ணு கேக்க போறீ. ஒரு பீடி குடிக்க மாட்டேன். ஒரு சிகரெட் குடிக்க மாட்டேன். எந்த ஒரு கெட்ட பழக்கம் சொல்லி பொண்ணை கேட்ட கொடுத்தையே. ஏன்டா வக்கால ஓடி? நீ கம்முனு இருப்பா நான் பாத்துக்கறேன். நீ வாரமா அப்படி நில்லுமா? வாரமா நில்லுமா நான் பாத்துக்கறேன். ஏன்டா வக்கால ஓடி? இப்ப தண்ணி போறியாடா? எங்கடா போட்டாடி ஓக்கன் நீ ஒரு மாதிரி நீ கம்முனு பண்ண பாத்துக்க. டேய் இப்ப வர இருப்பா. நீ கம்முனு இருப்பா நான் பாத்துக்க. நீ ஓரமா நில்லுமா? நீ ஓரமா நில்லுமா நான் பாத்துக்கறேன். டேய் நான் வரதா. டேய் நெப்பு கட்டவனே இப்படி டீ தூள் பை வாரி கட்டி நியாயமா இது என் புடிச்ச போடு இப்படி புடிச்சு என்ன இந்த முகம் நெப்பு கட்டவனே நான் தோல் தப்பி தான முடிச்சேன். என்ன அவன் கொண்டாடிய போறே வா வாடா வாடா கட்டிக்கிட்டு வந்து போவே வாடா கிட்டடா வாடா வைத்தியர்ல ஏன் அப்படி உட்கார்ந்தீங்க? அவன் கொண்டாடிய போறனே வாடா நான் அவன் கொண்டாடி ஒரு கோவத்தை பேசிட்டேன். நீங்களும் அப்படி கோவத்துல பேசிட கூடாதுங்க. கோவத்தை பேசிட்டேன். நீ படுத்துறீங்க. நீயும் ஒப்பனும் தெரிஞ்சுட்டு நீயும் படுக்க கூடாது. நீ வந்து படிக்கல இல்லையா அது போட்டு இந்த பையன் நம்பி நீ படுக்காதம்மா. ஐயோ மோசமான ஆளா. ஒரு அரை கட்டி வச்சுட்டேன்னு வச்சுக்க. உன்னை விட மாட்டான், உம்மாலையும் சேர்ந்து விட மாட்டான். அப்பா பழகு தோஷம். அப்பா நல்ல மனதை சொல்லி கட்டி கொடுக்குறேன். ஒரு பீடி குடிக்க மாட்டான், ஒரு சிகரெட் குடிக்க மாட்டேன். அப்படி சொல்லி கட்டிட்டு போடாதே. உன்னை எந்த கட்டி பண்ணிக்கிறேன்? தண்ணி போடுறான். தண்ணி போறான். தண்ணி போட்டவன் சும்மா இருப்பானா? என்ன பண்றான்? தண்ணி போட்டவன் சும்மா இருப்பானா? என்ன சாமி பண்றான்? எதுவுமே பண்றேன். நீ ஏன்டா இதையும் தொடர? அப்பா நீ என்ன அப்பனா? தோல் தப்பி சொல்லி தட்டி போடுறமா தெரியாதா? நீ பாப்பா வரமா? ஏன்பா இப்படி அறுப்படுத்துட்டாலே? என்னமா பண்றது? இது இவன் அப்பனே இல்ல. சொல்லுமா. அவன் தண்ணி போட்டவன் சும்மா இருப்பானா? சரி. ராத்திரி 7 மணி ஆனா போதும் அப்பா குத்தறதுக்கு ஆரம்பிச்சுட்டான்ப்பா. 7 மணிக்கு அப்பா மின்னுத்து நேரத்துலயா? குத்துறானா? குத்துறான். இல்ல அப்படி சூரியல குத்துறானா? சூரியல குத்திருந்தாலும் உருவி போட்டிருப்பேனே. இல்ல முளைக்குச்சில குத்துறானா? முளைக்குச்சில போட்டாலும் உடைச்சி வச்சிருப்பேன். இல்ல எடப்பாயில குத்துறானா? போனா போகுதுன்னு விட்டுருப்பேனே. இல்ல கலிக்கவையில குத்துறானா? இல்ல இல்ல உலக்கையில குத்துறானா? இல்லப்பா. வேற எதனமா குத்துறான்? அவன் இத்த சோடு வச்சிருந்தா எருமை கட்டுற முளைக்குச்சி. இத்த சோடு எருமை கட்டுற மோசமான ஒரு அநியாய பொண்ணு கேட்கக்குள்ள 4 டெம்பா இருக்குதுன்னு காட்டினா, 4 லாரி இருக்குதுன்னு காட்டினா, 10 ஏக்கரை காடு இருக்குதுன்னு காட்டினா, 2 பில்டிங் இருக்குதுன்னு காட்டினா, எத்தனை காட்டும் அக்காலோட எங்கிட்ட பொண்ணு கேட்கக்குள்ள இத்த சோடு வச்சிருக்கிறத காட்டை விட்டுட்டானே. எங்கேயோ அருணா கயிறுல முடிச்சு போட்டு வச்சிருக்கான். அண்ணாகத்துல சூரிய வச்சிருந்து அப்பா அவங்க குத்துல ஒரு வெடுப்பொண்ணு இருக்குது பாரு. ஐயோ சாமி படுதான் கீழ இருக்கு. ஏமா பெருங்காய் வாங்கிட்டு அப்ப தொடையில காயமாயி போச்சு. எந்த வழியா வந்த? நான் இங்க காக்காப்படி வழியா தான் வந்த. ஆமா. டாக்டர் போய் பாக்க வேண்டியதானே? ஆட்டியாம்பட்டி வழியில வந்தேன். ஆட்டியாம்பட்டி வெளியில தான் வந்த. ஆட்டியாம்பட்டியில எத்தனை டாக்டர் இருக்காங்க? ஆமா. போய் டாக்டர் பாக்க வேண்டியதானே? ஆட்டியாம்பட்டி புழக்க டாக்டர் கிட்ட காமிச்சேன். அந்த டாக்டர் படுக்க வச்சு பார்த்துட்டு விசுக்கணும் மைண்ட்
என்னடா இந்த பிள்ளைக்கு இவ்வளவு பெரும் காயமா இருக்கு தையல் போட்டா தையல் நிக்கல ஏமா ஜலங்கண்டு போச்சான் அவர் ஒரே முடிவு சொல்லிட்டார் என்னன்னு பாப்பா நீ சாகர வரைக்கும் உனக்கு இந்த வெடுப்பு மூடாது நான் அவள பெரும் காயத்தோட இருக்கிறேன் அப்பா மகளே இனிமே அவளோட பொழைக்க மாட்டேன் நீயா பொழைச்சாலும் நான் விட மாட்டேன் ஏன் நீ வந்து படுத்துக்கிறியா வயிற்றுக்காரப்பட இத்தனை கொடுமை பட்டி விட்டாள் அப்படியே இல்ல இல்லப்பா இத்தனை கொடுமை பட்டி விட்டாள்ல அதனால அவன் வருஷம் 4 பேர் நாயக்காரரை வச்சு நாயத்தை பேசி புத்த கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அமைச்சு விடுவேன் அது வரைக்கும் அவனை விட மாட்டேன் கொஞ்சம் இருப்பா வந்துடும் கொஞ்சம் இருப்பா என்ன பத்தி ஏறி என்ன பத்தி இல்லைக்கு என்னமோ அந்த சொட்ட மேல புரியும் அந்த சொட்ட மேல புரியும் இப்படியா ஒரு நாளைக்கு போகும்போது பண்றீங்க டேய் வேற அப்படி இருந்தா அங்க போய் விட வேண்டியதானா இல்லப்பா அந்த சாமக்கத்தால இருக்குதாங்க ஏய் மனுஷன் தான் தெரியல உனக்கு அதனால தான் மாப்பிள்ள போடணும் பாக்குறீங்க அப்பா டேய் பொழைக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு சொல்லு மகாராணி வேலை சேர்த்து விடுறேன் போய் இடுப்புக்கு துணியோட குத்தி இறந்து பொழைச்சிக்கா சரிப்பா நான் போயிட்டு வா வந்துட்டேன் ஏன் ஆரம்பிச்சோன்னா போயிட்டு வருமா போயிட்டு வா சரிம்மா அழக பத்தி சொன்னா சூரிய எடுத்து சூத்திர ஊத்தி விடுவாங்க ஆமா சரி சரி போயிட்டு வா அளவா அளவு என்ன உனது கருப்பா இருக்குது ஆளுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கு ஆமாப்பா நல்லா இருக்கிறீங்களா அதெல்லாம் நல்லா நக்குவான் சரி ஆமா வீட்டு வேலைக்கு ஆளு கட்டுறதுல ஆமா கூட்டிட்டு வந்தீங்களா வரலையா அருமையான பொம்பளமா என்ன சொல்றீங்க நீ என்ன அழகு உன்னோட பேர் இளவு வேற இளவா பேர் அழகு சரி நாய் அப்படியா அவனோட தங்கச்சி டயானா அது ஐஸ்வர்யா ராயோட தங்கச்சி டயானா டயானா அழகா இருப்பாளா முடியாத பாத்தே உனக்கு பேரு கீழே சொத்து வந்து போயிருவா பியூட்டி பார்லர் கூட போகலாம் அவ பூட்டி பொருள் போயிருக்கா பூட்டி பொருள்
பியூட்டி பார்லர். பூட்டி பாருன்னு போயியா? சரி அருமையான போப்படமா? வீட்டு வேலை நல்லா செய்வலா? என்னமா உன் கூந்தல் என்ன அழகு? அவ கூந்தல் அழகு பார்த்துட்டாவே சொக்கி சொக்க போட்ட ஆடு போட்டதுல திருப்பி சொக்கி விடுற மாதிரி விழுந்து போயிருவேன். என்ன அவ சொல்ற? முடி அப்ப இருக்க அழகுமா? சரி அப்ப படிமானம் அவன் குணமெல்லாம் எப்படி? நீ என்ன சீலை கட்டி வைக்கிற? அவ சீலை கட்டுற அழகு பார்த்தாவே 10 பேர் பின்னாடி தெரியும். ஐயோ அம்மா நெசமாலுமேவா? அவ்வளோ அழகா? செம்ம அழகுமா அவள. சரி அவள் எங்கெங்கயோ கேட்டாங்க. எங்க? வெட்டுறதுக்கு என்ன பாலத்து கட்டுறதுக்கா? பாலத்து கட்டுறதுக்கா? இல்லம்மா வீட்டு வேலைக்கு. சரி அதனால நான் உங்களுக்கு தேவைப்படும் சொல்லி அவளை கூட்டிட்டு வந்து நிறுத்திக்கிறேன். என்னடா கேரளா பெண் குட்டிமா? கேரளா பெண் குட்டி. கேரளா பெண் குட்டி. சரி அழகெல்லாம் இங்கெல்லாம் கம்மியா இருக்கிறான்னு சொல்லி கேரளால போய் கேரளா பெண் குட்டி பிடிச்சிட்டு வந்துக்கிறேன். சரி அவ குணம் எப்படி குணம்? ஐயோ குணம்தான் நல்ல குணம்தாம்மா. கிட்டு கிட்டு போய் பேசிவிடாத. யா கொஞ்சம் நாய் குணம். ஐயோ நாய் குணமா? ஆமா. என்ன பண்ணுவா? மனுஷன் கடிச்சா 48 ஊசி. இந்த நாதியாரி கடிச்சா அப்பயே மரணம். பாட்டிலே அவுட்டு. பாட்லி அவுட்டு. ஓ சரி நீங்க சொல்ல சொல்ல அவளை போய் நான் பாக்குற போலியா இருக்குதுன்னா பக்கத்துலயே நல்லா இருக்குது. போய் பாக்குறேன். ஐயோ 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 மேல தூக்குதே பூராங்கடா பூந்துச்சு பாப்பா. பூரா பூந்தாலும் இந்த கவிச்சல் செத்து போய் நீ கவலைப்படா. நீ கம்முனு மனத்துக்கு வந்துடும். எல்லாம் சேர்ந்துகிட்டு ஆளை கொல்லாம தச்சு கட்டிக்கிட்டீங்களா? நான் தோச்சு வரல பாப்பா. நான் என்ன கேட்டேன்? வீட்டு வேலைக்கு தான் ஆளு கேட்டேன். சுடுகாட்டுல வந்து வேவால போனா அரவேக்கால எந்திரிச்சு நிக்குமே. அந்த மாதிரி கூட்டிட்டு வந்து நிறுத்திருக்கிறியே பரவாயில்லையா? ஐயோ பொறுமா பொறுமா. ஐயோ கொஞ்சம் விளையாட்டு காட்டுமா. ஐயோ அது ஒரு சண்டிகோ. குடு 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 தங்கச்சி அட பைத்தியார புள்ள புள்ள பைத்துக்காது. நான் அவளை பாக்குறேன். பாக்குறியா? ரெண்டுல ஒண்ணு பாக்குறியா? ரெண்டுல ஒண்ணு, மூணுல ஒண்ணு பாக்குறேன். தள்ளு. சரி பாரு. ஆகட்டும். ஏண்டி டேய் ஏண்டி நானமண்டா ஏண்டி ஓடாடுன்னு கத்துனா அத்தாடி ஆள பாரு மூஞ்ச பாரு வாய பாரு பல்ல பாரு கட்டா ஓடி தேவடியா தக்காளி சமத்தியாளே உங்க நாலு கடிக்கல பச்சை கடிக்கல நீ முண்டை அழிஞ்ச முண்டை நீ ஒரு பொம்பளையா? ஏய் பொம்பளையா இல்லையா அவர் கேட்டு பாரு. ஏன் அவரை கேட்க சொல்ற? அவர் தான் விரலட்டுன்னு பொம்பளை ஆம்பளையாங்கிற ஹாய் குலாபி. ஏண்டி என் அழகு என்ன, அந்தஸ்து என்ன, பண்டம் என்ன, பாத்திரம் என்ன? நான் ஏன் இல்ல யார பார்த்து பொம்பளையாங்கிற கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனாலும் அங்க இருக்கிற பிள்ளையாரு பொச்ச திறந்து காட்டினார். அடே சாமி இவன் சேலத்துக்கும் செவ்வாய்பேட்டைக்கு சின்ன நடக்காரி, இவன் சேலத்துக்கும் செவ்வாய்பேட்டைக்கு சின்ன நடக்காரி, இவன் மாடெல்லாம் பெரிய பட்டாலும் மக்கள் கட்டிக்காரி. அடியே பொம்பளைய சும்மா இருந்த குருவிக்குத்தான் தோட்ட போடானே, சும்மா இருந்த கோரிக்குத்தான் தோட்ட போடானே, அது சுமை முனைய ஆட்டிக்கிட்டு அடியே சேலத்து தேனு தித்திப்பான், சேலத்து தேனு தித்திப்பான், பொட்டுக்கார பொச்ச மாலை ஊத்தி நக்கப்பான். கார்த்திகை மாசத்து கூம்பே காலையில அவங்க 10 பேரை பிடிச்சி போடி ரெடியா வச்சிருக்காங்க. அதுல வந்திருக்கிறேன் பாரு எல்லாம் ஒத்த கால்ல நிக்கிறாங்க. போடி பொம்பளையா பிறந்தா நாகரிகமா அடக்க சொடமா இருக்கணும், அவுத்து போட்டுக்கிட்டு ஆடுவாங்க. அடக்கம்னா எப்படி, ஒடுக்கம்னா எப்படின்னு உனக்கு தெரியுமா? எப்படி? அடக்கம் என்றால் எப்படி, ஒடுக்கம் என்றால் அடக்கம் ஒடுக்கத்தை பற்றி ஏன் சீலை எடுத்து நல்லா மேல போடு பொண்ண
ஐயோ அங்க ஜாயின் இருக்குது கரண்ட் புடிச்சிட்டுனா கருவாடாட கருவி போயிடுடி. கும்பிட போன தெய்வம் கொலை முடிக்கு போடா. கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததம்மா, குறுக்கே வந்த தெய்வம் இப்ப கோயில் நீதான் தூக்கி மேல போட சொன்ன. ஏய் எடுப்புல அப்படி இல்ல, நல்லா எடுத்து படிமானமா நல்லா தளர்த்து முடிஞ்சுக்கிட்ட. ஏய், எல்லாம் அப்படி போட்டு இப்படி போட்டு நல்லா சுத்தி கட்டி தொலை. அப்படி போட்டு இப்படி கட்டுறா. அப்படி போட்டு இப்படி போட்டு நல்லா உருட்டி சுருட்டி பரட்டி எடுத்து கட்டு பார்க்கலாம் வேகமா. அண்ணாத்த அடுறாரு சீலை அவரு ஐயோ நாய் கடிச்சு போடு. சீலை அவரு அதான் சீலைய கவர் கழட்டு. சீக்கிரம் சொல்லு. இப்படியா கட்டுவாங்க? வேற எப்படி கட்டு? இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் கட்டி விடுவேன், நாளையில இருந்து நீயா கட்டிக்கணும். கட்டு கட்டு. சரியா? கட்டு, கட்டு, பாரு கட்டு. எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் கொசம் குடிக்கணும். அவன் பொண்டாட்டி சண்டைக்கு வருவான். ஏன்? எதுக்கு? ஒசவனை பிடிச்ச சும்மா. ஏய் இப்படி கொசம் குடிக்கணும். இப்படி வா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு கட்டுறேன். கட்டுறோம். ஏய், ஏய். ஏய் என்னடி சந்தைக்கு மாடை கொண்டு போற செக்கு ஒரு வயது பிள்ளை. ஏண்டி? நான் ஏய் பிள்ளைக்கு தரும். ஏய் நீ ஏன்டி இப்படி அலையுற? இங்க வா, ஊத்துக்குள்ள நில்லு. ஒரு இடத்துல நிக்கணும். சரி. சரியா? ஆகட்டும். அப்படி எந்த இடத்துலயும் காத்து மேல போடக்கூடாது, வெயில் மேல போடக்கூடாது. எட்டெடுக்கு மாளிகையில் எத்தவித்த என் தலைவே விட்டு விட்டு போனாரடி, அவனே புல்லு வீங்கி செத்தாரடி. ஏண்டி நாரமுண்டா உடம்ப கட்ட சொன்னா போஸ்ட் மாடல் செஞ்ச பணமாக நீ உருப்பிடுவியா? நீ பாடி மூடி போடு. நானே கட்டி என்ன உனக்கு கோவம் வருது? உடம்ப கட்டி விடுறான் போறவன். அடியோ ஏய் ஏய் போறமா. ஏய், கொட்டி போயிடும். சைடுல வந்து முடி வெட்டி போயிடும். கட்டி நான் அடே பொம்பளைய இவன் பஸ் ஸ்டாண்டுக்கு ராகி வாழ் இருக்குது. ஏடி பொம்பளையாட்டான். பஸ் ஸ்டாண்டுக்கு ராக்கி இவன் யார் தெரியுமா? யாரு? அங்க நம்ம டோல் கேட்டுக்கு ராக்கி போல இருக்கு. ஏய், என்ன பார்த்தா குடும்பம் என்ன பார்த்தாவே அப்படியே சொல்லுவாங்க குடும்ப குத்து விளக்குன்னு. உனக்கா உன் கணக்கு கொஞ்சம் நீளமா இருக்கு. ஆமா ஆமா. ஏத்துறது யாரு? விளக்கேத்துறது யாரு? சரி சரி யாரோ ஏற்றி போறா, நமக்கு என்ன ஒரு ஆளா? நமக்கு ஒரு ஆளா இருக்கு. உனக்கு கண்ணழகு பார்த்து உனக்கு கண்ணவாடு பேர் வைக்கிறேன். தயவு செய்து வாயை மட்டும் காட்டாதடி. ஏன்டி எங்க ஆயா பொச்சாடுறது. ஏய் பாப்பா. பொறாம தூக்கு போட்டு ஏய் பீதர்ஜி. அம்மா வாயில ஏதோ வெள்ள வெள்ளையா இருக்குது. ஒண்ணு இல்ல, தூங்குறப்ப எங்க மாமனார் மாவாட்டிட்டு போயிட்டாரு. மாவாட்டி என்ன பாவிலியா? அவரு கண்ணு தெரியாது. ஏமா இந்த மாவாட்டுற போது கொஞ்சம் கூட அழுந்துல. நல்லா அவரு கண்ணு தெரியாது. அப்படியே அவளை அரிசி எடுத்துட்டு வந்து ஆட்டலான்னு அப்படியே தொலாங்கிட்டே வந்தாரு. வாயாடு தொடர்ந்துட்டு சண்டாலும் அரிசி போட்டு நல்லா ஆட்டுன்னு ஆட்டி விட்டா. அவ ஆட்டுல உனக்கியா நல்லா உனக்கியா இருக்குன்னு வாயை திறந்தா ஹாய் குலாபி மாமா. கண்ணம்மா இன்னும் சீரானதற்கு தெய்வீக ராஜசபை இப்பேர் கொண்ட ராஜசபையில அனைவற்ற பேர் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அழகா கூத்து விட்டு அழகா கூத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம் இந்த எதற்காக திருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்ற செய்துள்ளார்கள்? பெருமாளுக்காக இன்னும் வேண்டுதல் நாடகமாக இன்னும் சென்றாய் பெருமாள் ஐயா அவர்களுக்கு வைத்த வேண்டுதல் நிறைவேறும்படி காரணத்தினால் சென்றாய் ஐயாவுக்கு இல்ல, சென்றாய் ஐயா பெருமாள் எல்லாம் ஒண்ணுதான். ஆமா பக்தியோட அவருக்காக இன்று ஒரு இரவு தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்ற செய்துள்ளார்கள். இன்னும் இன்று அரங்கேற்ற செய்துள்ள நாடகம் என்ன நாடகம்? இன்று பக்தி நாடகம் மார்கண்டையன் மாரகண்டா. பக்தியிலே சிறந்த மாரகண்டானா? மாரகண்டா மாரகண்டா பக்தியிலே சிறந்த ஒரு நாடகம். மாரகண்டா.
மார்கண்டேயன். உண்மைதான். பக்த மார்கண்டேயன். இப்பேர் கொண்ட நாடகத்தில் அருகே தர்பார் விஷயமாக நான் வந்திருக்கும் போது நான் யார் எழுத வைக்கிறேன், நான் யார் விட்டு பாப்பா, யார் விட்டு பாப்பான்னு சொன்னாதான். அதுக்கு முன்பதாக வேலை விட்டு வெளியே வந்தனே, அதாவது அவரவர் இருந்து பின்வாங்க இருக்கார்கள். இன்னும் கூத்து பார்க்கிற அனைத்து நல்ல உள்ளங்களும் எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி சீரை சிறப்புடன் இந்த பெருமாளோட கண்ணுறல் பெற்று நீடோடி காலம் வாழ்ந்திருக்க வேண்டுகிறேன். ராமோ செய்யணும். எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு போனாங்க. எங்க அவரு? ஹாய் குலாபி, எனக்காக அன்பளிப்பு செய்து 100 ரூபாய் கொடுத்த உங்களுக்கு ஒரு பிளைன் கிஸ். சித்தப்பா ஒரு சப்பு சப்பிக்கிட்டு அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். இருந்தாலும் கருப்பூர் வெள்ளாளப்பட்டி சேர்ந்த செல்வம் அண்ணா அவர்கள் வந்திருக்கிறார். அதாவது செல்வம் தெருக்கூத்து யூடியூப் சேனல் மூலியமாக நம்ம நாடகத்தெல்லாம் எடுத்து உலகம் எங்கும் தேசம் எங்கும் ஒளிபரப்பு பண்றாரு. அதாவது எல்லாரும் இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட வச்சுக்கிட்டு அவங்க வச்சுக்கிட்டு அவங்க போய் கொடுத்துருவாங்க. ஆனா நம்ம செல்வம் யூடியூப் சேனலுக்காரர் அப்படி இல்ல, கையில எடுத்து குடிச்சாருன்னா விடிய விடிய செய்வார். செல்வன்னா விடிய விடிய கையில குடிச்சுக்கிட்டே எடுப்பாரு. அதுதான் சொன்ன அப்படி எடுத்து நாடகத்தை நமக்காக உண்மைதான் இருந்தாலும் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. சரி சரி. இன்னும் கிராமிய தெருக்கூத்தை செல்வம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இருந்தாலும் நீங்க பண்ணல, இவ வந்து சப்புவா. அவர் சப்பு நான் யார் எழுதுவீங்க சொல்லுப்பா. நீங்க யாரு? உங்க பேர் என்ன? மச்ச வெளியலைக்கு உச்சமில்லாத ரூபி. மச்ச வெளியலைக்கு பொச்சி இல்லாத ரூபி. பொச்சி இல்லாத ரூபியா? உச்சமில்லாத ரூபி. உச்சமில்லாத ரூபி. 1000 தாலிபர்கள் ஆராத்தி எழுதிக்க. இன்னும் சிவரத்னம் ஐயா அவர்கள் அதாவது நம்மளோட இடத்தை பாராட்டி ஐயா அவர்கள் சொத்தில் இருந்து பின்வருகிறார்கள். அவர் எந்த பக்கம் போனாலும் தங்க முகமாகி சீர சிறப்புடன் இந்த சென்றாய் பெருமாள் ஐயா அவர்கள் கண்ணொரு பெற்று வாழ்ந்திருக்க வேண்டுகிறேன்.
ராசாவு ராசா ராசா ஏ மன்மத ராசா தனியா தூங்குது ராசா கொஞ்சம் நாக்கு போடு ராஜா நீ மூடிட்டு போ கண்ணம்மா வாடி என்னமோ 100 ரூபா வாங்கிட்டாலும் பெரிய பீத்துறா நான் சொல்லவே இல்லையே. சரி சரி அவருக்கு ஒரு மொத்தம் கூட மொத்தமா அவருக்கு பெசல நீங்கள் கொடுத்தாதான் சூப்பரா இருக்கும், இனிப்பா இருக்கும். நீ கொடுத்த பணத்தை போஸ்ட் ஆபீஸில் போட்டு வைக்கிறேன். நாளைக்கு டெபாசிட் கையை விட்டு எடுக்கும். ஆலங்க பத்தி மட்டும் பேசக்கூடாது. நீ சரி விடு. இருந்தாலும் தேவை இத்தனாடி கிட்ட வைக்கலாம். தேவேந்திராணியா? நீதான். ஆமா இந்திராணிங்கிறீங்களே. உங்க அப்பா அம்மா யாரு, எப்படி பிறந்தீங்க? நான் எப்படி பிறந்தவள்? நான் எப்படி ஜெகன் மகனே? இருந்தாலும் உன் பேர் என்ன? ஆமாம்மா ஆமாடி. இல்ல வெக்கத்தல காட்டக்கூடாது, சொல்லு உன் பேர் என்ன? நாங்க அக்கா தங்கச்சிக்கு 3 பேர். யாரு 3 பேரு? யார் யாரு? பெரியக்கா பேரு மண்டை, பெரியக்கா பேரு மண்டை, இளையக்கா பேரு கொண்டை, பெரியக்கா பேரு கொண்டை, என் பேரு அது இல்லம்மா. பெரியக்கா பேரு மண்டை, இளையக்கா பேரு கொண்டை, என் பேரு ஒட்டிக்கார. நீ அறுப்படுத்தி இன்னும் பேர் தானே கேட்டாங்க. என் பேரு புனிதா. அப்படி சொல்லு. புனிதா? அழக பத்தி மட்டும் பேசாதுன்னு சொல்லி சரி நான் யாரு, எப்படி பிறந்தவள்? எப்படி போறேங்க? ஏமா முதல் புடவை கட்டிட்டு வந்தா நல்லா இருந்துச்சு. ஆமா இப்ப போட்டு வந்துக்கிறியா அந்த துணிக்கு பேர் என்ன? இதுதான் சுடுகாடு. அது ஒண்ணு போட்டு அப்பா என்னது? அப்பா
हिंदी पाट ஒன்னு பாடு. मैंने सपनों की रानी कब आए मत रानी कब आए एक जाए दिन रानी कब आए चलिया तो चलिया चलिया नहीं आता சலியா மூக்கு சலியா வாய வச்சு ஊறி அடியே ஆமா நீ எப்படி பிறந்தவங்க அப்பா அம்மா யாரு நான் எப்படி பிறந்தவன் தேவாதி தேவர்களாம் தேவமர்தம் கிடைந்தார்கள் எப்படி தெரியுமா தேவர் ஒரு பக்கமும் அசுராதி கூட்டமெல்லாம் மறுபக்கம் நின்று பெரிய பார்க்கடலை சிறிய பாண்டமாக வைத்து சந்திரனை தூணாக நிறுத்தி மந்திரகிரி ஒரு மலையை ஒரு மத்தாக வைத்து ஆதிசேஷன் பாம்பை அணைக்கையாக வைத்து தேவர் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் அமிர்தம் கிடைந்தார்கள். சரி அந்த அமிர்தத்தின் வழியாக பெண்ணாக அவதரித்தேன் நான். நீ மட்டும் பிறந்தியா வேற யாராவது பிறந்தாங்களா அந்த அமுதத்துல நீங்க மட்டும் பிறந்தீங்களா வேற யாராவது நாங்களும் சரியாக 60,000 கன்னிஸ்மார்கள் பிறந்தோம். 60,000 பொம்பளைங்க அவங்க கடைய ஒவ்வொன்னா வர்றீங்க. ஆமா எங்க அந்த இதுல இருந்து பானை அமிர்தத்தில் பிறந்தோம். அப்படி பிறந்திருந்தாலும் 18 வயது தக்க பருவத்துக்கு வந்த பிறகு எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. உனக்கு கல்யாணம் ஆகி போச்சா? ஆமா நான் தான் இன்னும் வயசுக்கே வரல. வயசுக்கு பரவாயில்ல அப்படி பார்த்தா யாரு வரல இப்ப மார் தெரியுது எடி போய் வயசுல போய் சொல்றா. ஐயோ 5-6 சாமி சத்தியமா நான் வயசுக்கு வரல. ஏய் சாமி நான் உண்மையா தான் இருப்பா. வயசுக்கு வரலான்னு தான் நினைச்சேன். குழந்தைக்காரர் சிமெண்ட் அள்ளி பூசிட்டான். எதுல அது எப்படி தெரியும்? தெரியாது எப்படி பூசா தெரியும்? எப்படி அவர் இப்பதான் குழந்தை வாசிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அவர் மேசன்னு நான் சித்தாள். ஒரு கட்டட கான்ட்ராக்ட் வேலை எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. ஒரே 3 சந்து பாந்து அடிக்கிற வேலை மட்டும்தான். சரி அதை அடிச்சா அன்னைக்கு வேலை முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிருச்சு. 2 சந்து அடிச்சாரு. மணி 7 ஆயிடுச்சு. லைட் போட்டாங்க. சரி 3ஆவது சந்து அடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு கரண்டியில கலவை எடுத்தாரு. கரண்ட் விசுக்குன்னு போயிடுச்சு. நான் என்ன செஞ்சேன் இப்படி திறந்து வச்சுக்கிட்டு இப்படி நின்னுக்கிட்டு கலவை நாசமா போனவன் 3ஆவது சந்து தான் இந்த குழந்தைக்கார கலவை எடுத்துக்கோ அடிச்சாரு. எதுல குழாயில. அன்னைக்கு சட்டானதான் இன்னும் நான் வயசுக்கு வரேன். வெரி குட். சரி ஏதாவது குச்சி எடுத்து குத்தி பாக்குறது வயசுக்கு மட்டும் வந்திருந்தேன். எடப்பாறை எடுத்த நோண்டி பார்த்தேன். யா அவுண்ட் வச்சு பாக்குறது அது மேல போறதுக்கு கூட அடியில பூந்துட்டு போயிருக்கு. ஆமா வயசுக்கு நான் மாறிக்கிட்டு வந்தவன். நான் தாலி எடுத்த மணவாளன். யாரு எந்த தேசத்தை ஆண்டு வருகிறார் தெரியுமா? என்ன மாதல்ல முடித்ததோரி பொன்னுலோகம் அமராவதி என்று சொல்லக்கூடிய 3 லோகத்தையும் ஜகத்தோடு ஆண்டு வரக்கூடிய தேவருக்கெல்லாம் அதிபதி தேவ இந்திரன் தேவேந்திர மன்னனை மாலையிட்டேன். தேவேந்திர மன்னன் உங்க புருஷன்? ஆமாம்மா. சரி அவரை மாலையிட்டு குழந்தைங்க ஏதாவது இருக்கா? இதான் இருக்குதான்னு கேக்குறேன். எனக்கு 3 குழந்தைகிட்டே. அப்படியா? ஆமா. 6 6 12
என்கிட்ட கணக்கு கேக்குறியா உங்ககிட்ட இல்ல என்கிட்ட கணக்கு கேட்கல உங்ககிட்ட ஒரு கணக்கு கேட்க கடைக்கு போனேன் 6 முட்டை வாங்கிட்டு வந்தேன் அதுல 2 முட்டை உடைஞ்சு போச்சு சரி 2 முட்டை சமைச்சிட்டேன் சரி 2 முட்டை சாப்பிட்டுட்டேன் மீதி எத்தனை முட்டை இருக்கு ஒரே முட்டை கூட இருக்கு ஏடே போடே இவள நல்லா கேள்றே சரி கேக்குறேன் 6 முட்டை வாங்கிட்டு வந்தனா சரி 2 முட்டை உடைஞ்சு போச்சா 2 முட்டை சமைச்சு விட்டனா 2 முட்டை சாப்பிட்டு விட்டேன் உடைச்ச முட்டை 2 முட்டை உடைஞ்சு போச்சு உடைச்ச முட்டை தானே செஞ்சிருப்ப சமைச்ச முட்டையை தானே தின்னுருப்ப அப்ப 2 முட்டை தான் சாப்பிட்டு இருக்கிற மீதி 4 முட்டை இருக்கும் அப்புறம் ஒரு முட்டை கூட இருக்காது கரெக்டா நீ என்ன பண்ணுவ சரி நீ பொம்பளை தானே ஆமா இது சந்தேகமா இருக்குதா சரி கொட்டை இல்லாத பழம் ஒண்ணு இருக்காது என்ன பழம் சொல்லு இத சொல்லிவிட்டால இது கொட்டை இல்லாத பழம் ஒண்ணு இருக்காது என்ன பழம் சொல்றீ கொட்டை இல்லாத பழமே கொட்டை இல்லாத பழம் தானே அதுதான் புடுக்கு சொல்ல மாட்டேன் தங்கச்சிங்க சுனில்குமாரி என்ன குமாரி தங்கச்சி சுனில்குமாரி சுன்னிதா என் பேரு சுன்னிதா செல்லம்மா உங்களது திவ்யடி பொற்பாதங்களை பாலால் கழுவி எனது பட்டாடையால் துடைத்து உங்கள் பொன்னான திருவடி பாதத்தை என்ற தேவையாகப்பட்டவள் அடிப்படைந்தேன் கடவுளாவுடைய பாதத்தை பணிந்து படிக்கிறான் இந்த கடல் சோழ அடிய உலகத்தில் நீ எப்படி வாழ்ந்துட்டு வந்தீங்க வாழ்ந்திருக்க வேண்டும்
இல்லாமல் ஆமா என்னோடு சேர்ந்து அமராவதி முன்னுலகத்தில் சுக சேமமாக வாழ்ந்திருப்பாள் கண்ணே. வாழ்ந்திருப்பாள் என்று சொன்னால் இந்த வையகத்தில் கோடான கோடி காலம் வாழ்ந்து வருவேன். உண்மைதான். அப்படி இருந்தாலும் அரண்மனையில் இருந்த தேவியை ஆயிரம் ஆயிரம் தோழர்களை விட்டு என்னை அதிசீக்கிரமாக அழைத்தது ஒரு சேதி என்ன காரணம் என்று மன்னவா கண்ணே. காரணம் இல்லாமல் மனைவியாகி உன்னை அழைக்க மாட்டேன். உண்மைதான். காலை பொழுது விடுத்தால் என்னுடைய பாதத்தை வணங்குவதுதான் வழக்கம். ஆனால் இன்றைய தினத்தில் இந்த தாலிபானை விட்டு நான் எதனால் வரவழைத்தேன்? யாரு விஷயம்? மாதத்தில் ஒரு முறை தேவதான அனைத்து பேர்களும் தேவர் சபை என்பது வழக்கம். உண்மைதான். அதனால நான் தேவர் சபைக்கு போக வேண்டும். சரி. அதனால் கட்டிய மனைவியாகி உடைய வாய்வார்த்தை சொல்லி போகலாம் என்று நான் சீக்கிரமாக வரவழைத்தேன் கண்ணே. அப்படியா? ஆமா. ஆகிட்டங்க. பதனமாக அது எதுவுமே கூட சொல்லலையா? அப்படியா? இல்லையா? சொன்னாலா இல்லையா? இல்லைங்க. எங்க போயிட்டாவா? அவ கிணத்துல விழுந்து போயிட்டாங்க. அதனால 30 கோடி தேவர்களும் 46 சேஸ்திரங்களும் எங்களுக்கு கூட சித்திரவதை அந்தரவாசி அனுபவித்த பெயர்களும் தேவர் சபை என்பது வழக்கம். அதனால் இன்னைக்கு தேவர் சபைக்கு போக வேண்டும். அதனால் உன்னை வரவழைத்தேன் கண்ணே. அப்படியே அகத்துங்க. இருந்தாலும் கட்டிய மனைவி அழைத்து ஒரு வாய்வார்த்தை கூறிவிட்டு தேவர் சபைக்கு போகலான்னு வந்திருக்கிறீங்க. உண்மைதான். இருந்தாலும் பதனமாக சென்று பாருங்கள். அந்த இடத்தில் அரண்மனையில் வருவேன் என்று காத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் வரும் வரையும் நான் போய் அருவமனையில போய் உட்கார்றேன். அரண்மனையில போய் உட்கார்றேன். அப்படி சொல்லு. ஆமாங்க. அரண்மனையில போய் ஓய்வு எடுத்துக்கொள். ஆகட்டுங்க. நான் தேவர் சபைக்கு சென்று அது வந்து சேர்க்கிறேன். ஓய்வா. கண்ணாடி போட்டுக்கிட்டா துப்பட்டியே ஜமுக்காலமா கண்ணு தாளு கட்டி எல்லாம் ஆறித்தாளா தேவதேவன் அனைவற்ற பேர்களும் மாதத்தில் ஒரு முறை தேவலோகத்தில் தேவர் சபை என்பது வழக்கம். ஆமாங்க. அதனால எல்லா தேவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கணும். எல்லாரும் வந்துட்டே இருக்கிறாங்க. அப்படியும் ஆமாங்க. சண்டாவா எள்ளுன்னா என்னையா நிக்கிறியா? ஆமாங்க. எப்பேற்பட்டாலும் என்ன சமாச்சாரம். அதனால எல்லா தேவர்களும் வரணும். தேவர் சபை வைக்கணும். வந்துட்டே இருக்கிறாங்க. அதற்கு வேண்டுமான ஏற்பாடு செய்யணும். மனுஷனா நீ திங்கிறியா பிரியாணி திங்கிறியா? பிரியாணி தின்னீங்களே நல்லா இருந்ததா கறி குழம்பு பிரியாணி போடுறாங்களா? எதுக்கு கூப்பிட்டீங்க? இன்னும் 2 வாரத்துக்கு அதிகத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கணும். எங்க போனாலும் கிடைக்காது. அதனால் இப்ப எங்க போகணும்? ஹோட்டல் கடைக்கு.
உன் புத்தி ஒண்ணு விட்டு போதா? ஆமா இவர் குடி கடைக்கெல்லாம் வர மாட்டாரு, வாங்கிட்டு வர. குடிகாரன் செத்தாவே நான் இளவுக்கு போக மாட்டேன்டா. ஆமா ஆமா சரி, இப்ப எங்க போகணும்? வானுலகத்தில் தேவரெல்லாம் ஒட்டுமையாக சேர்ந்து தேவர் சபை வைக்கணும். சரிங்க, எல்லா தேவனுக்கும் அழைப்பு கொடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்தாச்சு. அழைப்பு கொடுத்தாச்சு. ஆமா, தேவர்கள் அனைவரும் மேலும் வரட்டும். தேவர் சபை வைக்க வேண்டும். சரி, நன்மை தீமை அறிய வேண்டும். அதுக்கு வேண்டுமான ஏற்பாடுகள் அப்படியா எல்லாம் இல்ல? அதிகமாகத்தானே தேவர் சபை கூடுவதற்காக தேவேந்திரன் செல்லும் சமயத்தில் இப்பொழுது திருலோக சஞ்சாரி நாரத முனிவர் வருகிறார்.